வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்ற கருத்து முரண்பாடை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரும் ஜக்காத்தில் வருஷம் கொடுக்க வேண்டுமான்னு கருத்து முரண்பட்டதாக எதுவுமே இல்லை. கருத்து முரண்பாடுகள் அதாவது வராத செக்ஷன்கள் கொஞ்சம் இருக்குது, அதில் எல்லாருமே உடன்பட்டுக்கிறாங்க. உதாரணமாக நான் சொன்ன மாதிரி அறுவடைகளுக்கு என்ன ஜக்காத்து வந்து ஹசாதி அறுவடை டைமில் கொடுத்துடணும், அவ்வளோதான். இது வந்து என்ன, அதாவது இதில் வேறொரு சட்டங்கள் வரலை. அதே போல் தங்க நகை இருக்குது, அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய தங்க நகை கொடுக்கணுமா இல்லையானே கருத்து முரண்பாடு வந்திருக்கு. அப்படிப்பட்ட வந்து கருத்து முரண்பாட்டில் ஒரு முறை கொடுத்தா சரி என்று ஒரு பலகீனமான ஒரு அறிவிப்பு என்ன செய்யுது அரசு இல்லாமல் நினைக்கிறேன். சரியா, ஒரு பலகீனமான அறிவிப்பு வருது. இந்த தவிர பொதுவாக ஜக்காத்து வருடம் கொடுக்கணுமான்னு எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர்களும் என்ன செய்யலை, கருத்து முரண்பாடு பண்ணல. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அது ஒரு இஜ்மா அதில் நக்கல் பண்ணப்படாது விட்டாலும் அது வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு ஏகோபித்த கருத்து. இஸ்லாமிய நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படையில் சந்தேகம் இல்லை. குர்ஆன்ல எது வருதோ அதுதான் எங்களுக்கு அடிப்படை, ஹதீஸ்ல எது வருதோ அதுதான் எங்களுக்கு அடிப்படை, வேற எந்த ஒன்றும் மார்க்கமாக போறது இல்லை எங்களுக்கு. ஆனால் குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்வதுன்றது இந்த சமுதாயம் தான் புரிஞ்சுக்கணும். எல்லாமே வார்த்தை பிரயோகங்கள் என்ன செய்ய போறதில்லை, அப்படியே நஸ்ஸன் வர போறதில்லை. சிலது வார்த்தை பிரயோகத்தில் நேரடியாக வந்திருக்கு, சிலது வார்த்தை பிரயோகத்தில் ரெண்டு கருத்துல நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுல ஒரு கருத்துல மட்டும்தான் இந்த சமுதாயம் மண்டையிலிருந்து இன்று வரைக்கும் புரிஞ்சுட்டேன்னு சொன்னா அடுத்த கருத்துல நான் புரிய போறேன்னு சொல்றது என்ன பிழை. ஒரு ரெண்டு கருத்துல ஒன்றை புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஒரு 60%, இன்னொன்று 40% இருக்கீங்களே. ஒரு 60% தான் இஸ்லாமிய சமுதாயம் அதை புரிஞ்சு வந்துட்டேன்னு சொன்னா அதுல நம்மளோட இஜ்திஹாதை கொண்டு போய் போட்டு நான் மற்ற கருத்தை எடுக்க போறேன்னு சொல்றது பொருத்தம் இல்லை. ஆனா கருத்து புறப்பாடு வந்திருக்கு, இந்த கருத்து உண்டு இந்த கருத்து உண்டு இப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா இந்த ரெண்டுல ஒரு கருத்தை நான் வந்து சரி காண்றது வேறு. அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் புரிஞ்சு கொள்வது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தான். ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொல்ற டைம்ல என்ன சொல்றாங்கன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இல்லதை நீங்க வேற அறிஞர்களுடைய கருத்து இல்லப்பா. ஒரு ஹதீஸ் லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலு, நீங்கள் இணை வைத்தால் உங்கள் அமல்கள் அழிந்து விடும். என்ன புரிஞ்சு கொள்றீங்க, இணை வச்சா அமல் அழிஞ்சு விடும் புரிஞ்சு கொள்றோம். இணை வைக்காட்டி அமல் அழியாதுன்னு சேர்த்து புரியுதா இல்லையா? அதுல இணை வைக்காட்டி அமல் அழியாதுன்னு சேர்த்து புரியுது. இணை வைக்காட்டி அமல் அழியாதுன்னு அதுல இருக்கான்னு கேட்டா அதுல இல்லதான். ஆனா இந்த வசனத்துல அந்த விளக்கம் நமக்கு என்ன செய்யுது வருது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அசர் தொழுகை யார் வேண்டும் என்று விட்டு விடுகிறாரோ அவர் அமல்கள் அழிந்து விடும். இப்ப இணை வைக்காட்டி அமல் அழிஞ்சு விடும், அமல் அழியாதுன்னு புரிஞ்சு கொண்டோம். இப்போ ஹதீஸ்ல என்ன வருது, அசர் தொழுகை விட்டு அமல் அழிஞ்சிருமண்டு. குர்ஆனுக்கு முரண்படுதா விளக்கத்துக்கு முரண்படுதா? விளக்கத்துக்கு தான் முரண்படுது. ஏன், இணை வைத்தால் அமல்கள் அழிந்து விடும் என்று வசனம், இணை வைக்காட்டி அமல்கள் அழியாதுன்றது புரிதல். இணை வைக்காட்டி அமல்கள் அழியாதுன்றது புரிதல். அப்ப இணை வைக்காட்டி அமல்கள் அழியாது. இன்னொரு ஹதீஸ் வருது, அசர் தொழுகை விட்டா என்ன செஞ்சிடும், அமல் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி. இப்ப புரிதலுக்கு முரண்படுதா வசனத்துக்கு முரண்படுது? வசனத்துக்கு முரண்படல, புரிதலுக்கு தான் என்ன செய்யுது முரண்படுது. அப்ப இப்படி வார கட்டங்கள்ல எப்படி அணுகணும் என்றதான் உசூலுல் ஃபிக்ஹ்னு சொல்றது. இந்த மாதிரி இடங்கள் உண்டல்ல, சில மக்கள் அதை புரிஞ்சு கொள்வது இல்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு முரணா குர்ஆன் ஹதீஸ் தான், குர்ஆன் ஹதீஸ்ல 100% இதுதான் அவருடைய புரிதல் என்று சொல்ற விளக்கங்களும் உண்டு. 90% இதுதான் புரிதல் அப்படின்ற விளக்கங்களும் உண்டு. 50-50 இருக்கக்கூடிய புரிதலும் உண்டு. அதுல ரெண்டு புரிதல்ல ஒரு புரிதல்லையே இந்த இஸ்லாமிய சமுதாயம் வந்துட்டு அப்படி என்று சொன்னா சஹாபாக்கள் தான் அதுல மெயின். முழு சஹாபாக்கள் தனிப்பட்ட ஒரு சஹாபில கருத்து அல்ல, எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சஹாபில கருத்து நாங்கள் மார்க்கம் அல்ல கருத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய புரிதலுக்கு மாற்றம் இல்லைன்னா நம்ம இந்த கருத்துல புரிய போறோம் என்று சொல்றது பிழையானது. இதுக்கு அந்த அடிப்படை தான் வழிகேடுகளும் தோன்றுறது. இப்ப எனவே இந்த வருடம் கொடுத்தல் அப்படின்ற சப்ஜெக்ட் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு சில உதாரணங்களை சொன்னேன். உதாரணம் என்னன்னா, நம்ம ஆமீன் சொல்றோம், தொழுகையில வந்து சத்தமிட்டு ஆமீன் சொல்றோம். தொழுகையில சத்தமிட்டு நம்ம ஆமீன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஹதீஸ்ல வந்து இதை அம்மீனும் நீங்க ஆமீன் சொன்னா நீங்க அவர் இமாம் ஆமீன் சொன்னா நீங்கள் ஆமீன் சொல்லுங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியில எந்த ஒன்றும் ஆமீன் சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு வந்தா அது சத்தம் போட்டுன்னு விளங்கக்கூடாது. சிலர் எப்படி விளங்கப்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னா சத்தம் விட்டுன்னு விளங்கலாம், சத்தம் இல்லாமல் விளங்கலாம். இல்ல, சத்தம் போட்டுன்னு என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. உதாரணமாக இதா கப்பர ஃபக்கபிரு, இமாம் அல்லாஹ் அக்பர் சொன்னா நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னு வருது. எப்படி விளங்குறோம் எல்லாரும்? அவர் அல்லாஹ் அக்பர் பின்னாடி எல்லாரும் அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டா இது வரைக்கும் விளங்கிக்கிறோம் இல்ல, அமைதியை தான் விளங்கிக்கிறோம். அவர் ருக்குக்கு போகிற அல்லாஹ் அக்பர் சொல்றோம், நம்ம அமைதியை தான் அல்லாஹ் அக்பர் சொல்றோம். அப்ப அவர் தக்பீர் சொன்னா நீங்க தக்பீர் சொல்லுங்கன்னு ஒரு விஷயம் வந்தா அசல் என்ன, சத்தமிடல் இல்லாமல் தான், சத்தமிடல் இல்லாமல் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் இதா அம்மன ஆமீன், அவர் ஆமீன் சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்கன்றதையும் சத்தம் இல்லாமல் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இஸ்லாமிய சமுதாயம் அண்டையில இன்று வரைக்கும் சத்தமிட்டு தான் ஆமீன் என்ன செய்யறது சொல்றது, சத்தமிட்டு தான் ஆமீன் சொல்றது. எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் ஹனஃபியல் சத்தமிட்டு ஆமீன் சொல்றது இல்லை, வணங்கிட்டா சொல்ல மாட்டாங்க. ஹனஃபியல் வந்து சத்தமிட்டு ஆமீன் சொல்றது இல்லை. இப்படியும் புரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி. ஆனா அதுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, முரண்பட்டிக்கிறாங்க. ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை இது செயல்முறையில ஆமீன் சத்தமிட்டு தான் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி வந்துக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சுபைருடைய ஆட்சி காலத்துல வந்து பள்ளி அதிரும் அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க ஆமீன் சொன்னாங்க, சஹாபாக்களுடைய செயல்முறை. ஆனா ஹதீஸ்ல இருந்து சத்தமிட்டு எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கன்னு கட்டாயப்படுத்துறதாக இருந்தா எதுவும் இல்லை.
அதனால ஒரு ரெண்டுல ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? சத்தமிட்டு ஆமீன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஹனபியல்ல கருத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். அல்லது சத்தமிட்டு தான் ஆமீன் சொல்லணும். என்ன காரணம்? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லதான், ஆனா அண்டையிலிருந்து ஆமீனை இப்படித்தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சு வந்துக்கிறாங்கன்னு சொல்லணும். அதுக்கு வர மாட்டாங்க, ஆனா அப்படிதான் சொல்லணும். சரி, அது ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல உதாரணம். இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இஹ்ராம் அணிஞ்சிக்கிறோம். இஹ்ராம் அணிகிற நேரத்தில் வந்து நகம் வெட்டக்கூடாது, முடி களையக்கூடாது. இஹ்ராம் அணிஞ்சால் நம்ம வந்து அதாவது என்ன, இந்த சுத்தம் செய்கின்ற வேலைகளை செய்யக்கூடாது என்று புரிகிற மாதிரியான செயல்கள் ஹதீஸ்கள் உண்டு. என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது நம்ம விஷயத்தை சொல்லாம, ஆனா நகம் வெட்டக்கூடாது, முடி களையக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் இல்லை. இதை புரியுற மாதிரி இந்த நகம் வெட்டக்கூடாது விளங்கிட்டா, நகம் வெட்டக்கூடாது புரியுற மாதிரி ஒரு ஹதீஸ் என்னது இல்லை. இப்ப நகம் வெட்டக்கூடாது எல்லா இஸ்லாமிய உடன்பாடாகிறாங்க, எல்லா அறிஞர்களும் உடன்பாடாகிறாங்க. ரெண்டுல ஒன்று சொல்லணும். ஹதீஸ்ல நகம் வெட்டுறது கூடாது வரல, இஹ்ராம் அணிஞ்சோ நகம் வெட்டலாம்னு சொல்லணும். ஹதீஸ்ல இல்ல, இஹ்ராம் அணிஞ்சோ நகம் வெட்டலாம்னு சொல்லணும். அல்லது என்ன சொல்லணும்னு சொன்னா, இப்படித்தான் அண்டையிலிருந்து இந்த சமுதாயம் அசுத்தங்களை களையக்கூடாதுன்றதுல இப்படி ஒரு புரிதல்ல தான் என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது. அதனால நம்ம என்ன, அதாவது நகம் வெட்ட கூடாதுதான் சொல்லணும். அப்படியே வந்தீங்கன்னா ஜகாத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இதான் வரும். இது மாதிரி நான் 1-2 உதாரணம் சொல்றதுல கிட்டத்தட்ட ஒரு நம்ம தொகுத்து எடுத்தோம்னா ஒரு 20-30 மேல உதாரணங்கள் என்ன செய்யலாம், எடுக்கலாம். இதுக்கு பேர் ஹதீஸ் அவுட்டு, வெளியே போறன்னு அர்த்தம் இல்ல. ஒரு பொதுவான வசனத்துக்கு சஹாபாக்களுடைய அன்றைய புரிதல் இந்த வரைக்கும் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்கின்ற அர்த்தம். சஹாபாக்கள் அன்றைய இந்த வரைக்கும் இப்படித்தான் புரிதல் இருந்திருக்கின்ற அர்த்தம். அப்படித்தான் நம்ம வழங்கிக்கணும். இந்த அடிப்படையில் தான் நான் ஜக்காத்துக்கு என்ன சொல்றேன்டா, ஜக்காத்து கொடுங்கன்னு வந்திருக்கு. நிச்சயமாக வந்து அந்த ஜக்காத்து தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வருடா வருடம் கொடுக்கணும் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக பிரச்சனை உள்ள செய்திகள் தான். அந்த மாதிரி புரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்திகள், அது ஆய்வான செய்திகள், நிறைய ஹதீஸ்களை அறிஞர்களும். ஆனால் சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகளும், சஹாபாக்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் நான் சொல்றேன், அதான் முரண்படாம, 2 சஹாபியெல்லாம் முரண்படலை, 2 சஹாபி முரண்படாம ஒட்டுமொத்த சஹாபாக்களோட நிலையை பார்த்தீங்கன்னா வருடா வருடம் கொடுக்குற நிலைப்பாடு தான். வருடா வருடம் கொடுக்கல. அப்ப அவங்க கொடுங்க என்றதை வருடா வருடம் தான் புரிஞ்சுக்கிறான். கொடுங்கன்றத வருடா வருடம் புரிஞ்சுட்டாங்கன்னா அதுதான் இந்த சமுதாயம் அண்டை இருந்து கிட்டத்தட்ட 1300 1400 வருடங்களா செஞ்சுட்டு வருது. இல்ல நான் அப்படி புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் இது வந்து நான் குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல அதனால புரிய மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. அது வந்து குர்ஆன் ஹதீஸை நான் மட்டும்தான் புரிவேன் என்ற கருத்துக்கு அது வந்துடும். அப்படி எண்ணங்கள் இல்லாது விட்டாலும் என்னால் மட்டும்தான் புரிய முடியும் என்ற அர்த்தத்தை அதை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்து சேர்த்து விடும். அதனால அந்த செயல்பாடு பிழை. இதனால தான் அந்த இஜ்மா என்ற பாதுகாப்பு இஸ்லாமிய அறிஞர் அண்டையிலிருந்து சொல்லி வருது. என்ன காரணம் என்றா, குர்ஆன் ஹதீஸ்ல வந்த ஒரு விளக்கத்தை இப்படித்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் முரண்பாடு இல்லாம புரிஞ்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னா, பிற்காலத்துல ஆய்வு செய்ய போறேன்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்யலாது, மாற்று ஒரு கருத்து சொன்னாருன்னா அவர் குர்ஆன் ஹதீஸ் சொல்லல, சொந்த விளக்கத்தை தான் குர்ஆன் ஹதீஸ்ல திரிக்கிறார். விளக்கம் வந்து 40 விதமாமையும் 50 விதமாமையும் 90 விதமாமையும் ஒரே புரிதல்ல கிட்ட இருந்த சஹாபாக்கள் புரிஞ்ச மாதிரி புரியறதுக்கு யாருக்குமே என்ன கஷ்டம். தனிப்பட்ட சஹாபாக்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், மாற்று கருத்துக்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த அடிப்படையில தான் நம்ம இது வரைக்கும் புரிஞ்சோம். உதாரணமா ரமதான்ல ஃபித்ரா கொடுங்கன்னு வருது. ஒவ்வொரு வருஷமும் எங்கேயும் வரல, ஒவ்வொரு வருஷம் எங்கேயுமே வரல. அப்படி இருக்கிற டைம்ல ரமதான் என்று காலம் சொல்லப்பட்டிருக்குது, அதனால ரமலான் வார காலம் எல்லாம் கொடுக்கணும் எல்லாம் சொல்ல இயலாது. விளங்கிட்டா, ரமதான்ல கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது, ரமதான்ல கொடுங்கன்னு சொல்லப்பட்டா நம்ம என்ன முடிவெடுக்கணும், அதை ரமலான்ல மட்டும் தான் முடிவெடுக்கணும். ஆனா அந்த ஒரு தடவை மட்டும் தான் முடிக்கணும். சஹாபாக்கள் இது பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய காலம் வரைக்கும் ஒவ்வொரு ரமதான்னு என்ன செஞ்சுக்கிறோம், எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உதுகியா கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை வந்து ஒரு தடவை நம்ம புரியல, ஒவ்வொரு வருடம் என்ன செஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இதை என்ன செய்யணும், புரிதணும். எனவே இந்த அடிப்படையில தான் நம்ம இதை சொல்லுகிறோம். இதுல இந்த எங்களுடைய விளக்கம் தப்பா இல்லையான்னு பார்த்தா, அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த புரிதல்ல புரிஞ்சிக்கிறாங்கன்றது போதாதான். இப்படி ஒரு செய்தி வந்திருந்தா இதை வாதிக்கலாம். எப்படி, வருடா வருடம் ஜக்காத் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நான் சொல்றேன் இல்ல, இவ்வளவு அறிஞர்கள் இப்படித்தான் புரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்ப முரண்படுற நியாயம். ஏன், ஹதீஸ் தெளிவா வந்திருக்குது, வருடா வருடம் ஜக்காத் இல்லை என்று நபிகளார் சொன்னார்கள். நீங்க வந்து இஜ்மா அந்த காலத்துல இப்படித்தான் புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி ஒரு ஹதீஸுக்கு முரணா ஒருத்தர் கேட்டாருன்னா அப்போ ஒரு வாதி ஞாபி. அப்படி ஒன்று இல்லைங்க, இங்க அப்படி ஒன்று இல்லை. ஜக்காத்து கொடுங்கன்னு வந்திருக்கு, அது வருஷா வருஷம் என்று புரிஞ்சு கொள்றதா இல்லையா என்றதுல யார புரிதல் எடுக்கிறது, இன்று அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் புரிஞ்சது நம்ம எடுக்கிறதா இப்படி எடுக்கிறதுன்றதா பேச்சு. எனவே எது பாதுகாப்புன்றது நமக்கு தெளிவா என்ன செய்யுது இதுல தெரிகிறது. அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமான. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.